அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தற்பொழுது வரவேற்புரை வழங்கிட நம்முடைய உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் மிஸ்ஸஸ் சிவகாமி மேம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யாதுமாகி நின்றாய் சக்தி என்னும் நிகழ்ச்சியில் பெண் வேரும் விழுதும் என்ற தலைப்பில் இன்று நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் உ. அனார்கலி அம்மா அவர்களையும், அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்விற்கு தலைமையேற்க வந்திருக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் நூலகர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்வினை சிறப்பிக்க வந்திருக்கும் நூலகர்கள், வாசகர்கள் உள்ளிட்ட அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வரவேற்கிறோம். நிகழ்வின் அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை பற்றிய அறிமுக உரை. முனைவர் உ. அனார்கலி அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். அம்மா அவர்கள் உலகத்தமிழ்ச் சங்கம், மதுரை வாசகர் வட்டம், நட்பு தமிழ் வட்டம், தமிழால் இணைவோம் போன்றவற்றில் உறுப்பினராக உள்ளார். அவர் எழுதிய நூல்கள் மின் ஊடகக்கலை, முத்துச்சிதறல், நிலாச்சோறு, மெய்ஞானிகள், மஸ்தான் சாஹிபு, பீரப்பா, அம்பை ஆகியன ஆகும். இவர் அணிந்துரை வழங்கிய நூல்கள் இரு நிலவுகள், பறக்கப்பலகு ஆகியன ஆகும். அண்மையில் மதுரை வானொலி நிலையம் தயாரித்து அனைத்து வானொலி நிலையங்களுக்கும் ஒளிபரப்பிய நாடகங்களில் இவரது பங்கு அளப்பரியது. இலக்கிய ஊற்று, அமேசிங் விமன் அவார்டு, சிறந்த பெண்மணி உலகத் தமிழ்ச் சங்கம் பணியாளர்கள், ஆளுமை மகளிர் ஆகியன இவர் பெற்ற விருதுகளாகும். அம்மா அவர்களின் பணி மென்மேலும் சிறக்க கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வின் அடுத்ததாக சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்திட நம்முடைய துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது முனைவர் உ. அனார்கலி அம்மா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெற செய்ய வந்தோம் என்ற பாரதியின் வரிகளை முன்வைத்து இந்த அருமையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் மிக்க யாதுமாகி நின்றாய் சக்தி என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பை பெண்களை முன்னிலைப்படுத்தி மாதந்தோ குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்துகின்ற இந்த நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கும் அதை சார்ந்த அலுவலர்களுக்கும் எல்லா நேரங்களிலும் இன்முகம் காட்டி நம்மை வரவேற்கின்ற துணை நூலகர் அவர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய திருமதி சிவகாம சுந்தரி அவர்களுக்கும், ஏனைய அலுவலர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக யாதுமாக நிற்கின்ற எங்களுடைய சகோதரிகளுக்கும், எங்களுக்கு துணை நிற்கின்ற எப்பொழுதும் ஆதரவு கரம் நீட்டுகின்ற எங்களுடைய சகோதரர்களுக்கும், குறிப்பாக இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் பலர் எனக்கு தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னுடைய நெருங்கிய தோழி முனைவர் வாசுகி அவர்கள், அதற்கு அடுத்து யாதவ மகளிர் கல்லூரியுடைய பேராசிரியர் இருவர் வந்திருக்கிறார்கள். பேராசிரியர் ரேணுகா தேவி, பேராசிரியர் ஜான்சி வனிதாமணி, அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய அதில் என்ன ஒரு பெரிய அழகு, அப்படியே பேரழகுன்னு கூட சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய நூலகர் திருமதி சிவகாம சுந்தரி அவர்களுடைய பேராசிரியர்கள் அவர்கள். நான் அவங்ககிட்ட உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்ற இங்கே வந்தால் அவங்க எனக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி இனிய சூழல். அதுபோல் இங்கு நம்மளுடைய மதுரையின் கல்விப்பணி பல ஆண்டுகளாக கல்விப்பணி ஆற்றி வருகின்ற தியாகராயர் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் காந்தி துரை அவர்கள், மதுரையினுடைய அடையாளம் என்று நான் தூத்துக்குடிக்கு போயிருக்கிறப்ப ஒரு பொண்ணு ஓடி வந்து பேசின உடனே சொன்னாங்க, உங்களுக்கு கவிஞர் ரவியே தெரியுமா அப்படின்னு. உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு. தெரியும், நான் அவங்களுடைய படைப்புகளை நான் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அப்படி நம்மளுடைய மதுரையினுடைய புகழை பறைசாட்டி கொண்டு இருக்கக்கூடிய மதுரையினுடைய அடையாளம் என்று சொல்லக்கூடிய கவிஞர் ரவி அவர்கள்,
காவல்துறையில் பணியாற்றிய நண்பர் ஜெயசீலன், எல்லாவற்றிற்கும் மேலாக நேற்று ஒரு கூட்டத்தில் அறிமுகப்படுத்துகிறப்ப கவிஞர் ரவி அவர்கள் நண்பரை அறிமுகப்படுத்தினார்கள் ராமமூர்த்தி சாரை. 70 வயது கடந்த இளைஞர் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல் பல இயக்கங்களில் தன்னை இணைத்து கொண்டு தமிழ் பணி ஆற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய, இலக்கிய பணி ஆற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய அருமைக்குரிய நண்பர் ராமமூர்த்தி அவர்கள், அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய பேராசிரியர், எல்லாவற்றிற்கும் மேலாக அரங்கத்தின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நீதி அரசர் ஆக அத்தனை பேருக்கும் முதற்கண் வந்திருக்கக்கூடிய எல்லா பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாதுமாகி நின்றாய் சக்தி, இந்த தலைப்பை நமக்கு புல்லரிக்க வைக்கிறது. உண்மையிலேயே எங்கும் வியாபத்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி எது என்று சொன்னால் அதுதான் பெண்மை. பெண்ணுக்கும் பெண்மைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. பெண் என்பது ஒரு உருவத்தை காட்டி இது பெண் என்று சொல்லிவிடலாம். பெண்மை என்பது அவளுடைய குணம், அவளுடைய பண்பு, அவளுடைய செயல்பாடு, அவளுடைய அனைத்து நிகழ்வுகளையும் உள்ளடக்கியது இந்த பெண்மை. நமக்கு இன்றைக்கி இந்த நிகழ்வு முடிந்த உடனே நம்ம போய் சேருகின்ற இடம், அல்லது எங்கே போனாலும் சரி நம்ம போய் சேருகின்ற இடத்த நம்ம வீடுன்னு சொல்லுவோம். இந்த வீடை தாண்டி பல இடங்களில் பல சூழலில் வேறு இடத்துல நம்ம தங்கியிருக்கிறோம். விடுதின்னு சொல்லுவோம், ஹோட்டல்னு சொல்லுவோம், அறைன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வீட்டிற்கு என்ன வசதிகள் இருக்கோ அத்தனையும் இதில் இருக்கும். ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம வீடு என்று சொல்லுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடு என்பது 4 சுவர்களும் ஒரு கூரையும் உடையது வீடு அல்ல. அதுக்கெல்லாம் பேர் தான் நம்ம அறை என்றும் ஹோட்டல் என்றும் விடுதி என்றும் சொல்கிறோம். அப்போ வீடு என்பது என்ன அப்படின்னா ஆணும் பெண்ணும் ஆத்மார்த்தமாக இணைந்து வாழ்கின்ற இடம், அதெல்லாம் தங்குகின்ற இடம். இது வாழ்கின்ற இடம். அந்த வாழ்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த வாழ்கின்ற இடத்தை தான் நம்ம வீடுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த வீட்டில் ஆண் இருந்தால் போதுமா? இல்லை, பத்தாது. பெண் மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை, இருவரும் சேர்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பெண்மையினால் ஆண்மை வீறு கொண்டு எழும், ஆண்மையினால் பெண்மை பேரளவு சக்தியை பெறும். அப்படின்றது தான் நடப்பியல் உண்மை. அப்படின்றது இந்த ஆணை காட்டிலும் பெண் உயர்ந்தவளா, பெண்ணை காட்டிலும் ஆண் உயர்ந்தவளா, அதெல்லாம் இங்கே விவாதத்திற்கு உரியது அல்ல. அதை தாண்டிய ஒரு நிகழ்வு. இன்றைக்கி பெண் எப்படி பார்க்கப்படுகிறாள் அப்படின்றது தான். நம்மளுடைய நாடு சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த கடந்த ஆண்டுகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு இருந்த பெண் அல்ல இன்று வீறு கொண்டு எழுந்திருக்கின்றாள், உச்சம் தொட்டிருக்கின்றாள். தொடாத துறையே கிடையாது. ஆனாலும் கூட நண்பர்களே, அவள் இன்னும் 2ஆம் குடிமகளாகத்தான் இருக்கிறாள் என்பதுதான் நடைமுறை உண்மை. உண்மையிலே நீங்கள் அதிர்ச்சி அடைவீங்க. என்னங்க உங்களுக்கு இது பத்தாதா? இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் எங்களுக்கு வேணும் வேணும்னு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நடப்பியல் என்பது என்ன தெரியுமா? உங்களை சார்ந்தவர்களாக, உங்களை அண்டி இருக்கக்கூடியவர்களாக, உங்களுக்கு பின்னால் இருந்து இயங்கக்கூடியவர்களாக இருப்பது தான் எங்களுடைய உண்மையான நிலை. எப்போவுமே பெண்மை என்பது பேராற்றல் உடையது அப்படின்றது, தானாக இயங்கக்கூடியது, தானாக இயக்கக்கூடியது. பெண்மை என்பது ஒரு உருவம் உள்ளடக்கம் மட்டும் கிடையாது, அது உயிர்ப்புடையது, இயங்கக்கூடியது. ஆனால் அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு சொன்னால் 2வது இடம்தான். இன்றைக்கி நம்ம படித்து எவ்வளோ பெரிய பதவியாக இருந்தாலும் சரி, நிறைய இந்த வன்முறைக்கு ஆளாகிறோம். அது வன்முறை என்பது அடிதடி இது மட்டும் இல்லை, வாய்மொழியால் கூட நாங்கள் வன்முறைக்கு ஆளாகின்றோம் என்பது தான் நடப்பியல் உண்மை. அது எப்படிங்க வாய்மொழியினால் வன்முறைக்கு ஆளாகிறது அப்படின்னு? வீட்டில் கணவன் மனைவியை அடிக்கடி கேலி பண்ணுவார், சிரிச்சுக்கிட்டு கேலி பண்ணுவார். எப்படி கேலி பண்ணுவார் தெரியுமா? உருவத்தை பார்த்து கேலி பண்ணுகின்ற தன்மை, அவளுடைய நடைமுறை பாவனையை கேலி பண்ணுகின்ற பெண்மை. நான் ஜோக் படித்தேன் ஒரு பத்திரிக்கையில். ஒரு கணவன் மனைவி இருசக்கர வாகனத்தில் போய்கிட்டு இருப்பாங்க சாலையில். அப்போ இவர் கொஞ்சம் தாறுமாறாக வண்டியை ஓட்டக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்போ அந்த வண்டியை கடந்து செல்கின்ற ஒருவர் சொல்லுவார், ஃபிகரை பின்னாடி வச்சுக்கிட்டு என்னையா இப்படி தான் வண்டி ஓட்டுவீங்க அப்படின்னாரு. உடனே அதை கேட்டுட்டு கணவனுக்கு கோபம் வந்திருக்கணும், அல்லது மனைவி என்னங்க இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்கணும்.
அப்போ கணவன் ஒன்று சொன்னார், உன்னைய போய் ஃபிகர்னு சொல்கிறேன் பாரு. அப்போ ஃபிகர் அப்படின்றது வேற ஒன்று, மனைவியை தாண்டிய ஒரு பெண்ணை ஃபிகர் அப்படின்னு சொல்கிறது. ஒன்று இவளுக்கு எவ்வளோ ஆத்திரம், கோபம், ஒரு சங்கடம் வந்திருக்கும், ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடாது. அதை அப்படியே உள்வாங்கி கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் இவளுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ கோபம் இருக்கும், அவ்வளோ அர்த்தம் இருக்கும். நம்மளை பார்த்து ஒரு ஃபிகர்னு சொல்கிறேன் யாரோ ஒருவர், ஆனால் இவர் பேசாமல் வராரு. பேசாமல் வந்தால் கூட பரவாயில்ல, அந்த ஃபிகர் என்ற தகுதி எனக்கு இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு மனநிலையில் என்னுடைய கணவர் இருக்கிறாரே என்று சொல்லுகின்ற ஒரு வருத்தம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். இது ஒரு பெண்ணுக்கு ஆண் கொடுக்கக்கூடிய மரியாதையா? இணைந்து வாழ்கின்ற மரியாதையா? இதுதான் இன்னைக்கு உண்மையான நிலை. இவ பெரிய படித்து பெரிய பதவியில் இருப்பாள். அந்த அலுவலகத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஆற்றல் உடையவளாக இருப்பாள். செயற்கரிய செயல்களை செய்து அந்த அலுவலக பணிகளை மிக எளிதாக முடித்திருப்பாள். ஆனால் ஒரு வேலையை வீட்டில் கணவன் நம்பி அவட்ட கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், சரி நீ நிறைய வேலையில் இருக்கிற, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அவள் மகிழ்ந்திருப்பாள். உனக்கெல்லாம் இது தெரியாது, பேசாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன், உன்னால் இது செய்ய முடியாது. இதுதான் வார்த்தை வன்முறை அப்படின்றது. இந்த வார்த்தை வன்முறையை கேட்டு நொறுங்கி போயிடுவாள். அவளால் அடுத்த நிலைக்கு பதில் சொல்ல முடியும், உங்களை விட என்னால் நல்லாவே செய்ய முடியும், அல்லது நான் சில தவறுகள் நான் செய்யலாம், சில பிழைகள் என்னுடைய செயல்பாட்டில் இருக்கலாம், ஆனாலும் கூட நீங்களும் அதை செய்கிறீங்க அப்படின்னு சுட்டு விரலை நீட்ட முடியாத ஒரு நிலையில் தான் அவள் இருப்பாள். இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகின்ற பொழுது அவள் நொறுங்கி போகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. ஆனால் அந்த நொறுங்கலினால் ஏற்படுகின்ற வலியை அவளால் சொல்லவே முடியாது. இதுதான் உண்மையான நிலை. ஆக இந்த யாதுமாகி நின்ற சக்தி அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு பாருங்கள். இந்த பெண் இல்லை என்று சொன்னால், இந்த பெண்மை குணம் இல்லை என்று சொன்னால் ஒரு வீடு இருண்ட வீடாக மாறிவிடும். பாரதிதாசன் அதை தான் சொல்கிறார். ஒரு வீடு அப்படின்னு சொன்னால் இரவு நேரம் சாயந்தரம் முன்மாலை பொழுதில் விளக்கேற்றுவோம். அப்படி ஒரு வேளை நம்ம காலந்தவறி அந்த விளக்கை ஏற்றலை, பொருத்தலை, விளக்கை போடவில்லை என்று சொன்னால் பக்கத்து வீட்டில் இருந்து வருவாங்க, என்னங்க வீட்டில் விளக்கெரியல, ஒரு வேளை நீங்கள் இல்லையோ, உங்களுடைய வெராண்டா லைட்டை போடலான்னு நான் வந்தேன்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் பெண்கள் இருப்பார்களே ஆனால் வெளிச்சம் இருக்கும். இந்த வெளிச்சம் மட்டும் பத்தாதுங்க, அந்த பெண்ணுடைய வெளிச்சம், மகிழ்ச்சி, இது இருக்கணும் அப்படின்றது. ஆனால் இந்த வார்த்தைகள்னால காயப்பட்டு போகின்ற தருணங்கள் நிறையா. அதுபோல் உடல் மொழியினால் ரொம்ப கஷ்டப்படுறா பெண். எல்லா நேரம் நீங்கள் கேட்கலாம், என்னங்க இப்படியே குற்றச்சாட்டாக அடிக்கிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கேலியாக ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு. சொல்லலாங்க. அவளுடைய ஆன்மா நொறுங்கி போகிற மாரி வார்த்தைகள் சொல்லக்கூடாது. எவ்வளோ அழகாக இருந்தாலும், எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும், உருவத்தை கேலி செய்கின்ற பொழுது அது ரொம்ப வேதனையாக இருக்கும். அதுலேயும் சில சமயங்களில் ஒப்பிட்டு கேலி செய்கின்ற ஒரு நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவளை கேலிக்கு உள்ளாக்கக்கூடிய அந்த கணவனை இன்னொரு ஆடவனோடு ஒப்பிட்டு சொல்ல முடியுமா அவளால்? சொன்னால் அந்த வீடு என்னவாகும்? குருசேத்திர போராக மாறி போயிடும் அப்படின்றதான் உண்மையான நிலை. இந்த மனைவி இல்லை என்று சொன்னால் ஒரு கணவனுக்கு வாழ்க்கையே இல்லைங்க. நம்மக்கிட்ட ஒரு பழமொழி இருக்குது, மனைவி செத்தால் கணவன் மருமாப்பிள்ளை. அதுதான், அவருக்கு ஒரு பெண் கிடைக்கும், அவர் திரும்பவும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியும், குடும்பத்தை நிர்வகிக்க முடியும். பெண்ணாலையும் முடியும், ஆனால் பெண் அதை செய்ய மாட்டாள், அவளை சீக்கிரமாக முன் வர மாட்டாள். ஒரு பொறுப்பு என்பது அவளுக்கு இருக்கிறது, எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றதெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி நிறையா இன்னும் என்ன பண்ணுவோம், உடல் மொழியினால் கேட்பா, இதெல்லாம் நீங்கள் உண்மையிலே நினைப்பீங்க, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாங்க, இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்றது போல் நீங்கள் கேட்பீங்க. அந்த சூழலில் இருக்கின்ற பொழுது தான் அந்த பெண்ணுடைய காயம் எப்படிப்பட்டது, அந்த பெண்ணுக்கு ஏற்படுகின்ற வழி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். 10 தடவை கேட்பா, தோசை ஊற்றவா, இன்னும் சட்னி வைக்கவா, பேசாமல் இருப்பார். சரி, காது கேட்கல போல் அப்படி தான் நினைக்க தோணும். சரி, டாக்டர்கிட்ட வேணால் அடுத்த தடவை போகிறப்ப இதை நினைவுபடுத்தலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்குவா. ஒரு சாப்பிட்ற நேரம் நெருங்கிடுச்சு, தோசையை கொண்டு வந்து வச்சோன்னா, இவ்வளோ நேரமா கேட்குற கேள்வி
இவ்வளோ நேரமா? ஏன் இதைத்தானே உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். தோசை ஊற்றவான்னு கேட்டேன், தமிழில் தானே கேட்டேன். இதில் இன்னொன்றுங்க, இந்த தமிழில் தானே கேட்டுட்டேன்னாவே சண்டை தான். என்னமோ நான் தற்குறின்னு நினச்சிக்கிட்டேன். நீ தமிழில் கேட்குறது மாதிரியே எனக்கு புரியாது. வந்து மொழி பிரச்சனை கூட இருக்குங்க. இதெல்லாம் அனுபவிக்கிறோம், தினம் தினம் பெண்கள் அனுபவிக்கிறாங்க. தோசை ஊற்றினோன்னு தேனும் இதே சட்னி தானா? அடுத்த கேள்வி. இவ சொல்லுவா, இது தாங்க எனக்கு தெரியும், நீங்கள் வேணால் சொல்லுங்கள் அடுத்தது அப்படின்னா. அது சொல்ல தெரியாது. சொல்ல தெரியாததுக்கே இவ்வளோ வக்கனேன்னா சொல்ல தெரிஞ்சிருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த தோசை ஊற்றவான்னு கேட்குறப்ப எந்த விதமான பதிலும் இல்லாத ஒரு செயல்பாடு இருக்கிறது தான் உடல் மொழி. அவளால் புரிஞ்சிக்கவே முடியாது, இவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, தோசை ஊற்ற சொல்கிறாரா ஊற்ற வேணான்னு சொல்கிறாரா தெரியாது. அந்த உடல் மொழி இவளுக்கு பயத்தை உண்டாக்கும், இவளுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கும், இவளுக்கு ஒரு துன்பமான நிலையை, ஒரு அழுத்தத்தை உண்டாக்கின்ற ஒரு சூழல் தான் இருக்குது. அடுத்து பார்வை, விழிமொழி. இந்த விழிமொழியும் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். இணையர் அப்படின்றது அந்த விழி. பாரதிதாசன் தன்னுடைய திரைப்படத்தில் ஒரு பாடல் அந்த பாடலை வச்சிருப்பார். விழியில் நுழைந்து இதயம் கலந்த உயிரே அப்படின்னு சொல்வார். காதல் என்பது விழி வழியாக வரக்கூடியது. அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. அந்த மறந்து போய் விழி வழியாகவே எரிக்கின்ற ஒரு பார்வையை அந்த இணையருக்கு கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த உடல் மொழி, மொழி, விழிமொழி இவையெல்லாம் ஒருத்தையை துன்புறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பெண்ணை யாதுமாகி நிற்கின்ற இந்த பறந்து இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சத்தின் சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு சக்தியை அளவிட தெரியாத ஒரு காரணத்தினால், அந்த சக்தியினுடைய ஆற்றலை புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரணத்தினால் இது தவறாக குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. இது மாதிரி நிறைய விஷயங்கள். குழந்தை வளர்ப்பு முழுக்க முழுக்க இவளுக்கு ஒரேதாக இருக்கும். குழந்தை அழுதுச்சுன்னா கணவர் ரொம்ப அன்பாக சொல்வார், உன் பிள்ளைய முதல்ல தூக்கி அமத்து அப்படின்னுவார். அது சிரித்து விளையாடுச்சுன்னா பாருவேன், என் பையனை பற்றியா அப்படின்னு சொல்லுவாங்க. அழுதால் அவள் குழந்தை, சிரித்தா இவருடைய குழந்தை. எவ்வளோ பெரிய இதுதாங்க மொழியினால் துன்புறுத்துறது, மொழியினால் கஷ்டப்படுத்துறது இதுதான். ஆக இது போல் இருக்கக்கூடிய இந்த இது. ஆனால் இவ எவ்வளோ பெரிய ஆற்றல் உடையவ தெரியுமா? தன்னுடைய ஒற்றை செயலால் மார்ச் 8 பெண்களுக்கான தினமாக உலகமே கொண்டாடுகின்ற அளவுக்கு அவள் செஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணுடைய சக்தி, யாதுமாகி நிற்கின்ற அந்த பெண்ணின் சக்தி எப்படிப்பட்டதுன்னு நினச்சி பாருங்கள். பிரான்ஸில் பஞ்சாலையில் ஆண்களும் பெண்களும் வேலை செய்கிறாங்க. ஆண்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்களோ அதே நேரத்தில் பெண்களும் வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த வேலை முடிந்து மாலை வீடு திரும்புகின்ற பொழுது ஆண்களுக்கு ஒரு சம்பளமும் பெண்களுக்கு அதை விட குறைந்த சம்பளம். ஒரே வேலை நேரம். ஆனால் அந்த வேலை நேரத்திற்காக கொடுக்கக்கூடிய ஊதியத்தில் பெரிய மாறுபாடு. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இதை பற்றி அடிக்கடி சொல்லி பார்க்குறாங்க. மேலிடத்தில் எதுவுமே கிடைக்கல, எந்த தீர்வுமே இல்லை. அப்பொழுது ஒன்று கூடுகிறது இந்த பெண்மை, எங்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு. இது வருடக்கணக்காக இந்த போராட்டம் தொடர்கின்றது. ஒரு கட்டத்தில் பஞ்சாலையை மூடுகின்ற அளவுக்கு, நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பஞ்சாலைகளும் மூடுகின்ற அளவுக்கு பெண்கள் பஞ்சாலைக்கு போகவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியும். வீட்டில் அடுப்பெறிவது கஷ்டம். ஆனாலும் கூட பட்னியாக கூட இருக்கலாம், நமக்கு சமமான ஊதியத்தை பெறுவது நமது கடமை என்று பெண்மை ஒன்று கூடி, அதனால தான் பெண்மை வாழ்க என்று சொன்னான். பெண் வாழ்கை என்று சொல்வதை விட பெண்மை வாழ்கை என்று கூத்தோடுவோமேடா அப்படின்னா. ஆக அந்த ஒரு நிகழ்ச்சியை செஞ்சாங்க. சமமான ஊதியத்தை, இன்றைக்கி நாங்கள்லாம் சமமான ஊதியம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அன்று அவர்கள் செய்த அந்த மிகப்பெரிய போராட்டம். அப்படி அவர்கள் சம ஊதியம் பெற்ற காரணத்தினால தான் அதை நினைவு கூறுங்கட்டமாக 1880 நியூயார்க்கில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். மார்ச் 8 பெண்கள் தினமாக கொண்டாடு. ஆக உலகம் முழுக்க பெண்கள் தினம் கொண்டாடுகின்ற ஒரு பெரிய நிகழ்வை ஏற்படுத்தி அது இன்று வரை தொடர்கிறது என்று சொன்னால் பெண்மை எப்படிப்பட்ட ஆற்றல் உடையதுன்னு பாருங்கள். இப்போ பெண் வேறா வீழ்தா?
ரெண்டுமே இல்லைன்னுவீங்க. அவள் மிகப்பெரிய வேர். வேர் என்பது என்றைக்குமே கண்ணுக்கு தெரியாது. ஏறுபோல் பீடு நடை வள்ளுவர் சொல்வார். ஒரு ஆண்மகன் நடந்து சென்றால், இந்த தலைப்பை பற்றி பேசுகின்ற பொழுது நிறையா நண்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க பேசுவீங்க, இலக்கியம் பேசுவீங்களா? இல்லை, ஆனால் இலக்கியம் தேவைப்படுகின்ற இடத்துல சில இலக்கிய வரிகளை நான் பயன்படுத்துவேன்னு சொன்னேன். இதுக்கு இலக்கியமெல்லாம் தேவையில்லை, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை தானே. இது போல் மேடைகள் எங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுவதற்கு தானே. அப்போ ஏறுபோல் பீடு நடை அப்படின்னாரு. யாருக்கு பீடு நடை இல்லை, யாருக்கு கிடையாது, யாருக்கு வராது அப்படின்னு சொன்னால், புகழ் புரிந்த இல்லாருக்கு. ஒரு குடும்பத்தை நன்றாக நிர்வகிக்கக்கூடிய பெண் மனைவியாக அமையாத ஒரு ஆண்மகனுக்கு அவன் நேரம் நடக்க முடியும், கால்களால் நேரம் நடக்க முடியும். ஒரு பெருமைக்குரிய நடையாக சமுதாயம் அவனை ஒரு நல்ல ஒரு ஆண்மகனாக, திறமையானவனாக, தகுதியுடையனாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய மனைவி அவனுக்கு நல்லபடியாக அமைய வேண்டும் அப்படின்ட்டு. அங்கே தான் அவள் வேறாக நிற்கிறாள். வேர் என்பது என்றைக்குமே கண்ணுக்கு தெரியாது. நாங்கள் என்ன கேட்குறோம், வேருக்கு தண்ணீர் ஊற்றுங்க, வெந்நீர் ஊற்றாதீங்கன்னு தான் கேட்குறோம். ஆனால் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, வெந்நீர் ஊற்றுகின்ற ஒரு சூழல் தான் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கி அடித்து நொறுக்கி மேலே வந்துக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய எங்களுடைய சகோதரர்கள், கணவன்மார்கள் இப்பொழுது தான் புரிந்து கொண்டார்கள். ஆனாலும் கூட சில வருத்தமான நிகழ்வுகள் நடக்க தான் தெரியுது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ரிதன்யா, நேற்று ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதியோட தீர்ப்பு வெளிவருகின்றது. பெண்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் என்று சொன்னால் அது மிகப்பெரிய, இதே வார்த்தையை பயன்படுத்தின, ஆணி வேரை நாம் சிதைக்கிறோம் என்று வேற அர்த்தம் அப்படின்னாரு. எனக்கு அப்போ நாளைக்கு நம்ம இதைத்தானே பேச போகிறோம் அப்படின்னு சொன்னோம். இது மிக வருத்தமான செய்தி அப்படின்னு சொல்கிறாரு. ஆக ஒரு பெண் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நாம் என்ன செய்கிறோம்? அப்போ இந்த சமுதாயம், ஆண்மகன் மட்டும் இல்லைங்க, பெண்ணுக்கு வெந்நீராக தான் இருக்குது. குடும்பம் வெந்நீராக இருக்கிறது, சமுதாயம் வெந்நீராக இருக்கிறது. வேருக்கு தேவை தண்ணீர். இது ஒரு செய்தி நேற்று எல்லாருமே பார்த்துருப்போம். காவல்துறை நண்பர் தன்னுடைய மனைவியை நடத்திய விதம், அது ஆடியோவை எடுத்து தொலைக்காட்சியில் வந்துக்கிட்டு இருக்கு. மனைவி அவர் எப்படி நடத்தினார் என்பதை மிகப்பெரிய வீரதீரமாக தன்னுடைய சகோதரிகிட்ட அவர் சொல்கிறாரு. அதை யாரோ ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி இதில் விட்டுட்டாங்க. உண்மையிலே வருத்தமாக இருந்தது. வேறாக இருந்த பெண் விழுதாக இந்த குடும்பத்தை தாங்கி கொண்டு இருக்கின்றவள், இதுபோல மகன்களை பெற்று வளர்த்திருக்கிறோமே என்ற ஒரு வேதனையும் எனக்கு உண்டானது தான் தெரிஞ்சிச்சு. அந்த ஆண்மகன் அப்படி செயல்படுகிறார் என்று சொன்னால் அங்கே பெண் சரியாக இல்லை என்று தானே அர்த்தம். ஏன் அவள் சரியாக அமையவில்லை? அதற்கான பின்னணி என்ன? இதெல்லாம் உண்டாகுது. அவள் நிறைய அழுத்தத்துக்கு ஆளாகின்றாள். இந்த அழுத்தம் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், தன்னிலை மாறிய ஒரு அழுத்தம் அவளுக்கு உண்டாகின்றது. ஒரு மனைவி அவள் குழந்தை பேர் மகப்பேறுக்கு போயிடுறா. மகப்பேறு முடிந்து பணிக்கு வருகின்ற பொழுது உடல் களைப்பு, மனச்சலிப்பு எல்லாமே உண்டாகுது. உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, ஒரு பெண் மகப்பேறு முடிந்து வருகின்ற பொழுது சில பெண்களுக்கு மனம் பேதலித்து போகின்ற ஒரு நிலை கூட உண்டு. அப்புறம் கொஞ்சம் மருத்துவர்கிட்ட போனோன்னே கொஞ்சம் காலப்போக்கில் அவங்க சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவங்கள சரிப்படுத்திடுவாங்க. இந்த நிலையோடு அவள் அலுவலகத்துக்கு போவாள். அங்கே அலுவலகத்துக்கு போன உடனே இன்றைக்கி இருக்கக்கூடிய அலுவலகம், எங்களுடைய காலகட்டத்தில் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, அவங்கள உணர்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் வந்த பின்னாடி ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய வேலை திறன் எப்படி இருக்குன்னு அசஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுகின்ற பொழுது மகப்பேறு முடிந்து அவள் பணிக்கு வருகின்ற பொழுது அவளுடைய செயல்பாடு சற்று தளர்ந்து போய் கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்க முடியும். ஆனால் அவளுக்கு ரிப்போர்ட் என்ன வரும் அப்படின்னா, அந்த ஆண்டு கடைசியில் இந்த நிறுவனத்திற்கு தெரியும், இவளால் இந்த காலகட்டத்தில் இதற்கு மேல் பணி செய்வது இயலாது என்று அவர்களுக்கே தெரியும். ஆனாலும் கூட அவர்கள் அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப குறைத்து மதிப்பிட்டு, இதுவரைக்கும் நல்ல திறனோடு அந்த அலுவலகத்துக்கு உழைத்த அந்த மகளோடைய அந்த பணித்திறன் குறைத்து மதிப்பிடப்பட்டிருக்கும். ஏற்கனவே உடலாலும் மனதாலும் பங்கப்பட்டு போய் இருக்கக்கூடிய, பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வருகின்ற பொழுது மேலும் மேலும் தளர்ந்து போயிடுறாங்க. இந்த அறிக்கை ஏன் கொடுக்கப்படுது தெரியுமா? நீங்கள் ஊதிய உயர்வு கொடுக்காம அதே ஊதிய உயர்வுல கூட வச்சுருக்கலாம்.
ஆனால் இவளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிக்கல், இந்த அழுத்தம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவளாகவே அவள் அந்த வேலையை விட்டு போகும்படியாக செய்கின்ற ஒரு வல்லமையுடையதாக அந்த நிறுவனம் அமைஞ்சிருது. இதுக்கு மேலே என்னால் இங்கே வேலை செய்ய முடியாது அப்படின்னு அவள் போகணும். அதுதான் அந்த நிறுவனம் விரும்புகிறது. அது மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி விடுகின்ற நிலை. ஆக இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. ஒரு பெண் அப்படின்றவ வானும் அவள் தான், மண்ணும் அவள் தான். இன்றைக்கி நம்ம சூழலியல் பற்றி நிறைய பேசிகிட்ருக்கோம். இந்த சூழலியலை 1890 ஒரு அறிஞர் பெயர் எனக்கு இப்போ மறந்து போயிடுச்சு, அந்த அவர் தான் தன்னுடைய இலக்கியத்தில் பரவலாக கொண்டு வந்தார் அப்படின்னாங்க. இல்லை, அதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியாவை சேர்ந்த கமலா என்ற ஒரு பெண் பிரிட்டனில் போய் குடியேறுறாங்க. ஒரு பிரிட்டன் நபரை காதலித்து திருமணமாகி அங்கே போயிடுறாங்க. அவங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி இலக்கியம் நிறைய எழுதுகிறாங்க. அப்போ தன்னுடைய பேரை கமலா மார்க்கண்டேயா அப்படின்னு மாற்றிடுறாங்க. மாற்றிக்கிட்டு எழுதுகிறாங்க. அவர்களுடைய முதல் நாவலே ஒரு சூழலியல் சார்ந்தது தான் இருக்குது. அது எப்படி ஒரு சூழல் இந்த பெண்ணை இயக்குகின்றது, இந்த பெண் எப்படி இந்த சூழலை பாதுகாக்கின்றாள் அப்படின்றது இன்றைக்கும் கூட நம்மகிட்ட இருக்குது. அதை ஆன்மீகத்தோடையும் நம்மளுடைய வழிபாட்டு முறையோடு சேர்த்து செய்கிறோம். அதை தாண்டி இன்னொன்று இருக்குது, பல்லுயிர் மேம்படுத்துதல், பல்லுயிரோடு இணங்கி வாழுதல் அப்படின்னு சொல்கிறது. காக்கைக்கு சாதம் இடுவோம், அதுக்கு நமக்கு நிறைய காரணங்கள் சொல்லுவோம். ஆனால் அது என்ன தெரியுமா? அது பல்லுயிர், நம்மை சார்ந்திருக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாத்தல் அப்படின்றதான் அதோடைய அடிப்படை தன்மை. கோலமிடுதல், எப்போவுமே நம்மளுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடம் அழகாக இருந்தால் மனதுக்கு இன்பமாக தரும். ஆனால் அந்த கோலம் இடுகின்றப்ப அரிசி மாவை கலந்து கோலம் இடுறது, அங்கே இருக்கக்கூடிய எறும்புகள் இருக்கணும். ஏங்க எறும்பும் காக்காயும் இருந்தால் நமக்கு என்னங்க நன்மை? எறும்பு இருந்தால் பூச்சிப்பட்டை வராது, காக்கா இருந்துச்சுன்னா எலிகிளி இருக்காது, செத்துப்போன அந்த விலங்கினங்களை அப்புறப்படுத்தும். இதெல்லாம் பல்லுயிரின சூழல் அப்படின்னு சொல்கிறேன். இது மாதிரியான கருத்துக்களை இந்தியாவினுடைய பண்பாடுகளை தன்னுடைய இலக்கியத்தில் புகுத்தி இந்த சூழலியலோடைய தன்மையை சொன்னாங்க. இது யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு ஆண் சூழலியல், இலக்கியமும் சூழலியலும்னு ஒரு கட்டுரை எழுதுகிறாரு. இவங்க ஒரு பெரிய நாவலே எழுதியிருக்காங்க. ஆனால் சூழலியல் அப்படின்னு சொல்லி இலக்கியமும் சூழலியலும்னு ஒரே ஒரு கட்டுரை, அதிகபட்சமாக ஒரு கட்டுரை எத்தனை பக்கங்க இருந்துரும்? 10 பக்கம். அந்த 10 பக்கத்தில் இருந்த ஒற்றை சொல்லை எடுத்துக்கொண்டு அவரை அடையாளப்படுத்துகிறது தான் நம்மளுடைய. ஏன் கமலா மார்க்கண்டேயர் என்ன ஆனார்? அவர் ஒரு பெண் அப்படின்ற காரணத்தினால அவங்களுடைய பேர் நினைவுக்கே வரல. அதுதான் உண்மை. அப்போ இந்த வேர்கள் தெரியாமையே போயிடுதே. நற்றிணையில் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நற்றிணைன்னு நமக்கு ஒரு தமிழ் இலக்கியம் இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பாங்க, தனிமையில் சந்திப்பாங்க, ஒரு கடற்கரை பகுதியில் போய் சந்திப்பாங்க. அப்போ பேசிக்கிட்டே வர்றப்ப அந்த ஆண்மகன் சொல்லுவான், காதலன் சொல்லுவான், இந்த ஒரு மரத்தடியில் நின்று இந்த இடத்துல உட்காந்து பேசுவோம் அப்படின்வான். உடனே இப்போ பாப்பா சுற்றி முற்றி பாப்பா, யாருமே இருக்க மாட்டாங்க, மரத்தை இப்படி பாப்பா, ஐயோ இந்த இடம் வேணாங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னா, இல்லை எனக்கு பயமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வெக்க? யாருமே இல்லையே, என்னோட சும்மா தானே பேசிகிட்ருக்க அப்படின்னு. இல்லை, இந்த மரத்தை கையை காட்டி சொல்லுவா. இது என்ன மரம்னு தெரியுமா? தெரியும், புன்னை மரம். இந்த புன்னை மரம் என்னை காட்டிலும் சிறந்தது என்று என்னுடைய அம்மா சொல்லியிருக்கா அப்படின்னு. என்னது? மரத்தை பார்த்து நீங்கள்லாம் மக்கள் தானே, மனுஷர்கள் தானே, எப்படி மரத்தை பார்த்து உங்கள் அக்கா தங்கச்சின்னு சொல்கிற, உனக்கு எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு அவன் கேட்பான். இல்லைங்க, நாங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கிறப்ப, சின்ன பிள்ளையில் விளையாடிக்கிட்டு இருக்கிறப்ப நிறைய விதைகள், முத்து இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் புதைச்சி அதில் விளையாடுவோம். அப்படி விளையாடிட்டு அந்த விதைகள்லாம் ஊன்னி விளாண்டு மண்ணில் புதைச்சி வருகின்றப்ப ஒரு விதையை நான் அங்கே இது பண்ணேன். அப்படி வர்றப்ப ஒரு நாள் கழித்து பார்த்தா அந்த விதை ஊன்ன இடத்துல அது லேசாக செடி வந்துச்சு. உடனே ஓடி போய் அம்மாட்ட சொன்னேன். அம்மா சொன்னாங்க, அந்த செடியை ஏன்னா கடல் ஓரத்தில் வளருது, உப்பு தண்ணி தான் கிடைக்கும், நீ தினம் கொண்டு போய் தண்ணி ஊற்று அப்படின்னு. அப்படி நான் தண்ணி ஊற்றுவேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க, பாலையும் சேர்த்து ஊற்று அப்படின்னு. உடனே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் சேர்த்து ஊற்றுவேன். அந்த செடி நன்றாக வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பித்தோடனே அம்மா சொல்லுவா, இது சாதாரண செடி இல்லைம்மா,
இது உன்னுடைய தங்கை அப்படின்னு சொல்லுவாள். ஒரு செடியை பார்த்து, ஒரு மரத்தை பார்த்து, ஒரு 2 இலை இருக்கக்கூடிய ஒரு இதை பார்த்து செடி வளர்வது என்பது நம்மளுடைய சாதாரணது, நம்மளுடைய வாழ்க்கையில் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சாதாரணது. அதை போயிட்டு உன்னுடைய தங்கச்சி அப்படின்னு என்கிட்ட அடையாளம் காட்டி உன்னை காட்டிலும் சிறந்தவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு செடியை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இது எப்போ? 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு செடி நம்மளோட உடன்பிறப்புன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த செடியோடு தாவரத்தோடு நம்ம எவ்வளோ பெரிய நெருக்கம் கொண்டு இருக்கிறோம். அது நம்மளுடைய இந்தியர்களுடைய, குறிப்பாக தமிழர்களுடைய ஒரு பண்பாடு. எல்லா இடங்களையும் வழிபாட்டு தலங்கள் அத்தனையிலையும், அது எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் சரி, அங்கே எல்லாம் ஏதேனும் ஒரு மரமோ செடியோ புனிதமாக போற்றுகின்ற ஒரு பார்வை நமக்கு இருக்கிறது. செடிக்கு என்னங்க புனிதம்? மனிதருக்கு கொடுக்காத புனிதம் செடிக்கா அப்படின்னு கேட்டால், ஏன்னா அதனால் இன்றைக்கி அறிவியலாளர்கள் நிறைய சொல்கிறோம், ஆக்சிஜன் கிடைக்குது, மழை வருது, மண்ணரிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு. இத்தனையும் உள்ளடக்கியதை ஒவ்வொன்றாக தனித்தனியாக சொல்லுவதை விட இது புனிதமானது என்று சொல்லுகின்ற பொழுது இன்னும் நமக்கு அதில் கூடுதல் ஈடுபாடு வருகின்றது என்ற காரணத்தினால தான் அந்த சொல்லை பயன்படுத்தி இந்த மண்ணையும் மரத்தையும் எறும்பையும் காக்காயையும் பறவையையும் நம்ம பாதுகாக்கின்ற ஒரு மன உணர்வுக்கு வந்திருக்கோம். இது தமிழ்நாட்டில் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னும் அதோட சங்க இலக்கிய காலத்தை ரொம்ப பின்னாடி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்ததை 19ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு கடைசி பகுதியில் லதா அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரகாண்ட் பகுதியில் இமயமலையினுடைய சாரலில் உத்தரகாண்டில் அப்படின்ற ஊரில் லதா என்ற ஒரு சிற்றூர், அங்கே ஷீலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், 12 வயசு தான். அவளுடைய குடும்பம் வணிகம் செய்யக்கூடியது. என்ன வணிகம்னா கம்பளி ஆடைகளை வணிகம் செய்யும். எப்படின்னா அவங்க வீட்டில் நிறையா ஆடு வளர்ப்பாங்க, அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த முடியை வச்சு ரோமத்தை வச்சு கம்பளி ஆடைகளை தயாரித்து விற்கிறது. அவளுக்கு 12 வயசில் திருமணம் ஆகுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மெஹர்பான் சிங் அப்படின்றவரோட அந்த பக்கத்து கிராமத்தில் இருந்து அவருக்கு அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகுது. நம்மளுடைய கண்ணகிக்கு கூட 12 வயசில் தான் திருமணம். இப்படி வாழ்க்கை ஓடுது. 22வது வயசில் கணவன் இறந்து போயிடுறாரு. இதுக்கிடையில் அவளுக்கு ஒரு மகன். அப்போ எனக்கு சரியாக வருஷம் தெரியல, இவளுடைய 36வது வயசில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இவள் அங்கே இருக்கக்கூடிய சுய உதவி குழுவில் ஒரு தலைவி ஆகிடுறான். அங்கே செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இதில் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய, அது இமயமலை சாரலில் இருக்கக்கூடிய சின்ன ஊர், அங்கே இருக்கக்கூடிய மரத்தை எல்லாம் தேவதாரு மரம், அந்த தேவதாரு மரத்தை எல்லாம் வெட்டி வெட்டி விற்கிறாங்க. அரசு இதற்கு உடந்தை. அப்படி உடந்தையாக இருக்கிறப்ப என்ன செய்கிறாங்க, இந்த கிராமத்து மக்கள்லாம் போய் அதை தடை பண்ணுறாங்க. இல்லை இப்படியெல்லாம் வெட்டாதீங்க, ஏன்னா இந்த மரம் இருக்கிறதுனால தான் நாங்கள் விவசாயம் பண்ண முடியுது அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் யாரும் எதுவும் நிறுத்தலை. அந்த மரம் வெட்டுவது என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு காந்தியவாதி அந்த ஊருக்கு இந்த மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியை உண்டாக்கி, நீங்கள் இதை அலோவ் பண்ணக்கூடாது, இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தான் விவசாயம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்ன பின்னாடி ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் மக்கள் ஒன்று திரண்டு மிக வீரியத்தோடு அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு இருந்த அந்த அரசு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இதை எப்படி தடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தீட்டுது. ஏற்கனவே அந்த ஊரில் சாலை பணி அமைப்பதற்காக நிலத்தை கையகப்படுத்தியிருக்காங்க. அப்படி நிலத்தை கையகப்படுத்தியதற்கு இன்னும் இழப்பீடு வழங்கலை. இந்த சமயத்தை அரசு பயன்படுத்தி கொண்டு நிலம் கொடுத்தவர்கள் அத்தனை பேருக்கும் இழப்பீடு வழங்குகிறோம், பக்கத்து நகரத்துக்கு வாங்கன்னு சொல்லியாச்சு. எல்லா ஆண்களும் அங்கே போயிட்டாங்க, பெண்கள் மட்டும் அந்த ஊரில் இருக்காங்க. அரசு லாரிகளில் கொண்டு மரம் வெட்டுற ஆள்களை இறக்கிட்டாங்க. மரம் வெட்டின ஆள்களை வந்தோடனே மரம் வெட்டுகின்ற சத்தம் கேட்குது. பெண்கள் மட்டும் இருக்காங்க. என்னடா நம்ம ஊரில் மரம் வெட்டுற சத்தம் இருக்குது, நம்ம வீட்டு ஆண்கள் யாரும் இங்கே இல்லையே அப்படின்னு போய் பார்க்குறாங்க. அந்நிய ஊர் ஆட்கள் மரத்தை வெட்டிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா தோழிகளே, தோழர்களே? இந்த ஷீலு தலைமையில் பெண்கள் ஒன்று கூடி ஓடி போய் அந்த வெட்டுறவங்ககிட்ட சொல்கிறாங்க, தயவுசெய்து வெட்டாதீங்கன்னு.
கேட்கல. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு பெண்ணும் அந்த வெட்டுகின்றவருடைய கரத்தை பிடித்து கொண்டு கெஞ்சுகின்றார்கள். இது எங்களுக்கு மரம் மட்டுமல்ல, எங்களுடைய உடன் பிறப்பு, எங்களுக்கு உணவு ஊட்டுகின்ற அன்னபூரணி, எங்களுக்கு பட்னி இல்லாமல் பசியாற்றுகின்ற ஒரு மரம். அதனால் தயவுசெய்து வெட்டாதீர்கள் என்று கண்ணீர் மல்க அவரை கேட்கின்றார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் கூலி தொழிலாளி தானே, இந்த பெண்களுடைய கண்ணீரை கண்டு மனமிறங்கி அந்த வேலையை செய்யாமல் சென்று விட்டார்கள். இது 19ஆம் நூற்றாண்டு கடைசியில். ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு மரத்தை சகோதரியாக பார்க்கின்ற ஒரு பார்வை நமக்கு இருந்திருக்கிறது என்று சொன்னால், அதுதான் அந்த கண்ணுக்கு தெரியாத வேறாக இந்த பெண் இருந்து இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்றது. இந்த மாதிரி நிறைய செய்திகள் நண்பர்களே சமீபத்தில் நடந்தது. நம்ம ஊரில் நமது மண்வாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை உண்டு. அதனுடைய ஆசிரியராக திருமலை என்பவர் இருக்கிறார். அவரிடம் நம்மளுடைய இங்கே வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதினாங்க. அப்படி கட்டுரை எழுதுகின்ற பொழுது அவங்க சொன்னாங்க, கமலா ஹாரிஸ் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினச்சோம் மேடம் சார், ஆனால் அவங்க வெற்றி பெற முடியலையே அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பேராசிரியர் நிறைய காரணங்கள் சொன்னாங்க. இதனால் அவங்க ஏன்னா நாடே அவங்கள எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு, அந்த தேர்தலில் அவங்க நிச்சயமாக வெற்றி பெற்று வருவாங்கன்னு. அப்போ அவர் ஒரு கருத்தை சொன்னார். மேடம் சொன்னாங்க, ஒருவேளை கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவளின்றதுனால அமெரிக்கர்கள் விரும்பலையோ அப்படின்னு. இல்லை, அமெரிக்க மக்கள் எல்லாம் கூட அவங்கள விரும்பினாங்க. ஒரே ஒரு விஷயந்தான் அவங்கள ஜெயிக்க முடியாமல் ஆக்கிருச்சு. என்ன அப்படின்னா, அவர்கள் பெண் என்பது, அவள் எந்த நாட்டை சேர்ந்தாலும் பரவாயில்ல, ஒரு பெண் என்ற காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆண் மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த பெண்ணை வரவிட, அது கமலா ஹாரிஸாக இருந்தாலும் சரி அல்லது வில்லியமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண் வரக்கூடாது என்பது தான் நோக்கம். வேறாக இருந்தாலும் சரி, விழுதாக இருந்தாலும் சரி, அங்கே அவளுக்கு வெந்நீர் ஊற்றப்படுகின்றது என்பது தான் தோழர்களை உண்மையான நடவடிக்கை அப்படின்றது. இப்போ இந்த பெண் அவ்வளோ அவசியமாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்கள் கேட்கலாம், பெண் என்பவள்கிட்ட எந்த குறைபாடுமே இல்லையா அப்படி. நிறைய குறைபாடுகள் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். இன்னும் மனசு விசாலமாகலை. பாரடா உன் மானிட பரப்பை நிறைய சொல்வார் பாரதின்னு சொல்வார். பாரதின்னு பார்வை விசாலமாக்கு பாரதி சொல்லுவான். அந்த பார்வை விசாலம் என்பது சற்று குறைந்து போய் தான் இருக்குது. எப்படி ஆண் மக்கள் பெண்களை பார்த்து உடல் மொழி, விழிமொழி, மொழி இப்படியெல்லாம் துன்புறுத்துகின்றார்களோ அதே கொடுமைகளை பெண்களுக்கு இழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நம்மிடையே வந்திருக்கிறார்கள் மருத்துவர் ராணி சக்கரவர்த்தி, மனதோடு பேசும் தோழி அப்படின்னு ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருந்தாங்க. அதில் எப்படி பெண் தன்னை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு 4-5 விஷயங்களை சொல்கிறாங்க. முதல்ல உன்னுடைய பேணு. இப்போ பெண்களுக்கு என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் நினச்சிக்கணும் நாங்கள் பெரிய தியாகிகள். சுதந்திர போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டீங்களா? இல்லை. எங்களுடைய குடும்பத்தை, கணவரை, குழந்தைகளை கவனிக்கிறோன்னு சொல்லி எங்களை கவனிக்கிறதில்ல. இன்றைக்கு வரைக்கும் அதுதான் பெண்களுடைய நிலைப்பாடு. நான்லாம் அப்படி இல்லை. சாப்பிட மாட்டாங்க. அப்பா ஊருக்கு போயிட்டால் நல்ல சாப்பாடு கிடையாது வீட்டில். ஏன்னா அப்பா இல்லாமல் நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு. அப்பா அங்கே நல்லா சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஆக சாப்பிடுவது என்பது துரோகம் கிடையாது. நல்லா சாப்பிடுங்க. மனதை நல்லா திடப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த திடப்படுத்துவதற்கு என்ன செய்வது? ஒரு நல்ல துணையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த துணை என்பது உங்களுடைய மனதை விசாலமாக்குவதற்கு, உங்களுடைய மன அழுத்தத்தை வெளிப்படுத்துவதற்கு. இதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு வேணும். அதுக்கும் சங்க இலக்கியத்தில் இலக்கியம் இருக்குது. ராணி சக்கரவர்த்தி அவர்கள் முந்தா நாள் எழுதின புத்தகத்தில் அப்படி சொன்னாங்க. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் இருக்குது. ஒரு பெண்ணை அழுதுகிட்டே இருப்பா, தோழி கேட்பா, ஏன் அழுகிற அப்படின்னு. அவளுக்கு தெரியும் ஏன் அழுகிறான்னு இவளுக்கு தெரியும், ஆனாலும் கேட்பா. அந்த காலத்தில் தோழி என்பது சிநேகிதி, நட்பு. அவங்க யார் அப்படின்னா அதுக்கு கூட அதில் விளக்கம் இருக்குது. 2 தலை புள்ளின் ஓர் உயிர் அம்மா. 2 தலை ஆனால் ஒரு உயிர் இருக்கக்கூடியவங்க, அதுதான் தோழி அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கம் சொல்லும் சங்க இலக்கியம். 2 தலை புள்ளின் ஓர் உயிர் அம்மா. அப்படி உயிரோடு உயிருக்கு உயிராக இருப்பாங்க. அப்போ அந்த தோழி கேட்பா, ஏன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற, நல்ல முகத்தையெல்லாம் கழுவிட்டு நல்லா வா, நம்ம வெளியே போவோம் பேசுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது,
ஏன் மழைக்காலத்தில் திரும்பி வந்து விடுவேன் என்று சொன்ன தலைவன் இன்னும் வரல. மழை வந்துருச்சு. மழை வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. மழை தான் பெஞ்சிட்ருக்க இல்லையா, அவன் இன்னும் வரலை. ஒருவேளை என்னை மறந்துருப்பானோ, அல்லது என்னை விட்டு விட்டு வேற ஒரு பெண்ணை விரும்பி இருப்பானோ. இவளுக்கு ரொம்ப பயம். நினச்சி பார்க்குறப்ப அது அவளுக்கு ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்குது. அப்போ இவ ஆறுதல் சொல்கிறான், இங்கே பாரு, அழுகாத. உன்னுடைய தலைவன், உன்னுடைய காதலன், உன்னுடைய கணவன் அப்படிப்பட்டவன் இல்லை, உனக்கே நல்லா தெரியும். ஒருவேளை நடக்கக்கூடாது நடந்துட்டா கூட அவனை விட்டுருவோன்னு நினைக்காத. அவன் சொல்வாள், அவன் என்னடா சாதாரண ஆண்மகன், மன்னிக்கணும், ஆண்மகன் தானே, உன்னை விட்டுட்டு எங்கே போயிடுவான்? சாதாரணன்றது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. அவன் எங்கே போயிடுவான்? நிலத்துக்குள்ளே போயிடுவான்னு நினைக்கிறியா? போய் அங்கேயும் போய் தேடி பார்த்துடலாம். கடல் மேலே நடந்து போயிடுவானா, அக்கறைக்கு போயிடுவானோன்னு நினைக்கிறாய? நம்மளும் நடந்து போய் பார்ப்போம். அல்லது ஒவ்வொரு ஊராக மாறி போயிடுவான்னு நினைக்கிறியா? நம்மளும் தேடி போவோம், நாடாக தேடி போவோம். ஊருக்குள்ளே ஒளிஞ்சிருப்பானா, நம்மளும் ஊராக தேடுவோம். இல்லை, எங்கேயாவது பரத்தையர் வீட்டில் ஒளிஞ்சிருப்பானா, ஒவ்வொரு பரத்தையர் வீட்டையும் கதவை தட்டி இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். அதுதாங்க நட்பு. யார்கிட்ட நம்மளுடைய மனசை சொல்கிறோம்? நிலம் தொட்டு புகார். நிலத்தை தோண்டிக்கிட்டு உள்ளே போயிட மாட்டான், கண்டுபிடிச்சிடலாம் அவனை, நீ பயப்படாத. வானின் ஏறுவார், வானில் ஏறி பறந்துருவான்னு நினைக்கிறியா? பயப்படாத, அவனால் போக முடியுதுன்னா நம்மளாலையும் போக முடியும். போய் பார்ப்போம். கடலில் செல்லார், கடலில் நடந்து போயிடுவான். முன்னாடியெல்லாம் சாதுக்கள், அவங்களால கடல்லாம் நடக்க முடியும். அது மாதிரி போயிட்டான்னு நினச்சோன்னா பரவாயில்லடா, நம்மளும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துகிட்டு தேடி போயிடுவோம். ஒவ்வொரு ஊராக போவோம், ஒவ்வொரு வீடாக போவோம். அதுதாங்க துணிச்சல், அதுதாங்க அதுதான் நட்பு. அப்படிப்பட்ட நட்போடு பெண்கள் இருக்கணும். இன்னொன்று, ஒரு வாசிப்பு திறன் பெண்ணுக்கு வேணும். வெறும் தகவல் சேமிப்பதற்காக அல்ல, நம்மளுடைய வாழ்க்கையை கூர்மைப்படுத்துவதற்கு வாசிப்பு வேணும். மனதோடு பேசுவோம் தோழி, அதில் அந்த இதில் அப்படி தான் ஒரு சாதாரண பூக்காரம்மாவை சொல்லுவாங்க. அவள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு, ஆனாலும் கூட பொருளாதார கஷ்டம், வீட்டில் இணக்கமில்லாத சூழல், நோயுற்ற கணவர், ஆனாலும் அந்த பெண் தைரியமாக குடும்பத்தை நடத்தி செல்கின்றது. அப்போ அதை பார்க்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது அந்த வாசிப்பு, இப்படியெல்லாம் பெண்களால் முடியுதுன்னா நம்மளாலையும் ஏன் முடியுது இல்லையா? ஒவ்வொரு வீடு வீடாக போய் தட்டுவோம். அப்படி வீடு வீடாக போக முடிஞ்சவனால நம்மளும் வீடு வீடாக போக முடியும் அப்படின்ற அந்த வாசிப்பு வாழ்க்கையை கூர்மைப்படுத்துகின்ற அந்த தன்மை. ஆனால் இன்றைக்கி பெண்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, பொதுவாக எல்லாரும் சொல்கிற குற்றச்சாட்டு தான், பேப்பர் படிப்பீங்களா? இல்லை, நான் டிவியில் பார்ப்பேன் அப்படின்வாங்க. டிவியில் இருக்கக்கூடிய செய்திகள், செல்லில் இருக்கக்கூடியதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளை மடைமாற்றம் செய்யக்கூடிய செய்திகள். அதையெல்லாம் நம்ம நீக்கிறணும். நம்ம ரொம்ப இதாக இருக்கணும். இன்னொன்று, பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு சென்ற நூற்றாண்டிலே பாரதி சொன்னான். அவள் தனித்து காலால் நிற்க முடியும். படித்தவர்கள் படித்ததற்காக வேலைக்கு போகணும். அப்படி முடியாதவர்கள் அவங்க நிறையா சொல்லுவான், இட்லி கடை வைக்கலாம், வேறு சின்ன சின்ன தொழில்கள் செய்யலாம், எப்படியா இருந்தாலும் சுய சார்போடு நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நிறைய பெண்கள் யாருமே வீட்டில் பெரும்பாலும் இருக்கிறதில்ல, சுயசார்போடு ஏதோ அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு பொருள் ஈட்டக்கூடிய ஒரு வல்லமை உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இது வல்லமை என்பது குடும்ப பொருளாதாரத்தை செழிப்பாக்க வேண்டியது தான் நமக்கு தேவையானது. ஆனால் இந்த குடும்ப பொருளாதாரம் இன்றைக்கி என்னவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னால், என்னால் தனித்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடை செய்கின்ற காரணத்தினால பிரிந்து செல்லுகின்ற ஒரு நிலையை உண்டாக்கியிருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. காதல் திருமணத்தை இந்த சமுதாயம் இன்றைக்கி ரொம்ப ஏற்றுக்கிடுச்சு. சொல்லி பார்ப்பாங்க, முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு பெற்றோர்களும் பெரியவர்களும் உறுதுணையாக இருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. ஆனால் இந்த காதல் திருமணம் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ற காரணத்தினால
ஒரு தகுதி இல்லாத பெண்ணையோ ஆணையோ தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அது நீண்ட நாட்கள் சென்று சேர்வது பயணிப்பது இல்லை அப்படின்றதான் உண்மை. இதையும் கூட நம்மளுடைய தமிழர்கள் அப்போவே சொல்லியிருக்காங்க. ஒருவனை காதல் திருமணம் ரொம்ப பேசப்படுது நம்மளுடைய இலக்கியங்களில். அப்படி பேசுகின்ற பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவன் வயது, அவனோ அவளோ வயது, உருவம், கல்வி, குடும்பம், இத்தனை பின்னணிகளையும் பார்த்து நீ காதலிக்கணும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் பார்த்தாங்க காதல் வரும்? ஆனால் பார்க்கணும், அதுதான் விழிப்புணர்வு. அந்த ஓஷோ ஒரு இடத்துல சொல்கிறாருங்க, பெண்ணை நீ விழிப்புணர்வோடு இரு அப்படின்னு சொல்கிறாங்க. விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மை சுற்றி என்ன நடக்குது, யார் என்ன. ஜெயஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ப்ரொஃபஸர் நம்ம இதில் எல்லாம் நிறையா பார்ப்போம், யூடியூப்லாம். பெண்ணை பற்றி சொல்லுகின்ற விழிப்புணர்வோடு இரு அப்படின்னு. யார் ஒருவர் உன்னுடைய கண்ணை பார்த்து பேசவில்லையோ, எந்த ஆடவர் எந்த வயதாக இருந்தாலும் சரி, எந்த ஆடவர் ஒருவர் உன் கண்ணை பார்த்து பேசவில்லையோ, நீ அந்த இடத்தை விட்டு அகன்று விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரியான விழிப்புணர்வு வேணும். உன்னுடைய நகை என்பது சிரிப்பு, அந்த சிரிப்பை எந்த இடத்தில் யாருக்கு கடத்த வேண்டும் யோசித்து செய் அப்படின்றாங்க. ஆக இதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப தேவையானது. அப்போ தான் அந்த இணைந்து செல்லக்கூடிய ஒரு இது உண்டாகும் அப்படின்றாங்க. இந்த ஆண் பெண் இணை என்பது எந்த காலம் வரைக்கும்? கடைசி காலம் வரைக்கும். பாரதிதாசன் மிக அழகாக சொல்லுவார். இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லி பாரதிதாசனோடு நிறைவு பெற செய்கின்ற, பெண்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அழுகை. அழுகையினால எல்லாத்தையும் சாதிச்சிடுறீங்க. அழுகை என்பது சாதிக்கக்கூடிய கருவி கிடையாது. அது ஒரு உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு. அந்த உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு இருக்கின்ற காரணத்தினால தான் இன்னைக்கு வரைக்கும் பெண் உயிரோடு இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அந்த அழுகை இல்லை என்று வச்சுக்கோங்க, அவன் இந்நேரம் கிழிச்சிட்டு ஆடையை கிழிச்சிட்டு தெருவில் தான் அலையணும். நம்மகிட்ட ஒரு கட்டுப்பாடு இருக்குது, பெண் அழலாம், ஆண் அழவே கூடாது. 35 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துடுது இல்லையா? அது ஒரு உணர்ச்சி வெளிப்பாடுங்க. பெண் அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது இல்லை. பெண் நீங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு சூழல் சரியில்லாத நேரத்தில் அழதான் செய்வாள். அழுது முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் அவள் ரொட்டீன் ஒர்க்குக்கு போயிடுவாள். ஏன்னா அழுதுட்டதுனால அவளுக்கு ஒன்று. வீட்டில் எல்லாருக்கும் முன்னாடி அழுகலைன்னு வச்சுக்கோங்க, பாத்ரூமில் போய் கதவை போட்டுட்டு அன்றைக்கி 2வது தடவை குளிக்கிற மாதிரி ஒரு பாலா பண்ணிவிட்டு அங்கே அழுதுட்டு வெளியே வந்துடுவாள், ஃப்ரீ ஆகிடுவாள். நண்பர்களே, இந்த மொழியால் காயப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஒரு ஓஷோ ஒரு இடத்துல சொல்கிறாரு, மொழியால் நீங்கள் காயப்படுத்துறீங்க. இன்றைக்கி நான் ஒரு பணிப்பெண்கிட்டையோ அல்லது என்னை விட இளையோர்கிட்டையோ நான் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவேன். கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது கொஞ்ச நேரம் அவங்க பதில் அளிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய அதிகாரம் கூட கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, அமைதியாகிடுவாங்க. அமைதியாகின்ற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், அவர்களை குற்றவாளி என்று. இல்லை, அவர்கள் இவர்களோடு செல்லுகின்ற பொழுது, இவர்களோடு உரையாடுகின்ற பொழுது நம்மளுடைய மதிப்பை இழந்து விடுகின்றோம். அதை தாண்டி அவர்களுடைய செயல்பாடு கண்ணியப்படுத்தப்படுவது இல்லை. அதனால் அவங்க அமைதியாகிடுறாங்க. அடுத்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதை இனிமே இப்படி ஒரு இணக்கமில்லாத ஒரு சூழல் வருகின்ற பொழுது நாம் விவாதத்தை குறைத்து கொள்ள வேண்டும். எந்த இடத்துல எல்லாம் தாராளமாக பேசலாமோ அந்த இடத்துல எல்லாம் நாம் வார்த்தைகளை கவனத்தோடு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்களாம். இப்போ கணவன் மனைவியோட சிக்கலை எடுத்து பாருங்க. நியாயம் பெண்கள் பக்கமோ ஆண்கள் பக்கமோ யார் பக்கத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் யாராவது ஒருத்தருடைய குரல் அதிகாரமாக மாறுகின்ற பொழுது எதிர்த்தரப்பினர் அடங்கி விடுவார். காரணம் என்னென்னா, இதுக்கு மேலே பேசி பயனில்லை அப்படின்றது. அப்படி இதற்கு மேலே பேசி பயனில்லை என்கின்ற பொழுது அவளோ அவரோ ஒரு நிதானத்திற்கு வந்து விடுகின்றார். எப்படின்னா, இது மாதிரி சூழல் இனிமேல் உருவாகக்கூடாது. அப்படி உருவானாலும் நாம் வார்த்தையை கவனமாக பயன்படுத்த வேண்டும். வார்த்தையை சுருக்கி கொள்ளணும். என்ன, இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வரவா? வாங்கிட்டு வாங்க. எவ்வளோ வாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா 1/2 கிலோன்னு சொல்கிறதா 1/4 கிலோன்னு சொல்கிறதான்னு பயமாக இருக்குது.
ஆனால் நீங்கள் பார்த்துக்கங்கன்றது அவளுடைய வழக்கம் கிடையாது. அதனால் எப்போ அதிகாரம் ஓங்குகின்றதோ அங்கு அன்பு என்பது ஆட்டம் கண்டு விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக ஒரு வாழ்க்கை இணக்கமாக நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வியாபித்து இருக்கக்கூடிய வலிமை உடைய அறிவுடைய பேராண்மை மிக்க ஆணும் பெருமைக்குரிய பேராற்றல் உடைய இந்த உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய பெண்ணும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் இனிமையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையினால தான் பெண் யாதுமாகி நிற்கக்கூடிய அந்த பெண்ணுடைய சக்தி அவளுக்கும் அவள் சார்ந்த குடும்பத்திற்கும் அவள் சார்ந்த சமூகத்திற்கும் இன்பமும் நன்மையும் பயக்கும் என்று சொல்லி பாரதிதாசன் ஒரு இடத்துல சொல்வார். இந்த இணைந்து வாழ்தல் அப்படின்றது எது வரைக்கும் அப்படின்றது, எது வரைக்கும் இணைந்து வாழலாம், எது வரைக்கும் இங்கே இணைந்து வாழலாம், உயிரோடு இருக்காங்க. உண்மை. பாரதிதாசன் தன்னுடைய துணைவியை பார்ப்பார். 20 வயசில் அவருடைய கையை பிடிச்ச பெண் 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ 60-65 வந்து தாண்டிடுச்சு. உருவத்தில் நிறைய மாற்றங்கள். அப்படி மாற்றங்கள் வருகின்ற பொழுது அவர் பார்க்குறாரு, இன்னும் கொஞ்சம் 5 வருஷம் ஆகுது, 70 வயசு, ரொம்ப தள்ளாடுகின்ற வயசு. ஆனாலும் கூட அவர் சந்தோஷமாக இருக்கிறார். நமக்கு கூட ஆசை ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படிங்க? அவர் சொல்கிறார், புது மலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு. புல்லுன்னு கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் காய்ந்த புற்கட்டு சருகா போயிடுச்சு. அவள் உடம்பு மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டு. சதுராடும் நடையல் அல்ல, ஓடி போவோம். ஏன் இங்கே வா அப்படின்னோடனே உடனே முடிச்சிடும். சதிராடும் நடையல் அல்ல, தள்ளாடி விழும் மூதாட்டி. ரொம்ப வயசாயிடுச்சு, தள்ளாடிட்டான். மதியல்ல முகம், அவளுடைய முகத்தை நம்ம பெண்களுடைய முகத்துக்கு நிலவு சொல்லுவோம். மதியல்ல அவள் முகம், அவளுக்கு வறள் நிலம். அவள் அப்படியே உடம்பெல்லாம் தளர்த்து போய் வறள் நிலம் ஆயிடுச்சு. கண் இருக்கிற இடத்துல குழி இருக்குது, குழிகள் கண்கள், கண் இல்லை குழிகள் கண்கள். ஆனாலும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குது, அவன் மேலே நான் உயிராக இருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எது தெரியுமா? அவளுடைய உடம்பு அல்ல, அவளுடைய பார்வை அல்ல, அவளுடைய மேனி அல்ல. எது எனக்கு இன்பம் நல்கும்? இருக்கின்றாள் என்பது ஒன்றே, அவள் உயிரோடு இருக்கின்றாள் என்பது ஒன்று தான் அப்படின்னு. ஆக இன்பம் இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். இந்த கொஞ்ச நாளில் யாதுமாகி நிற்கின்ற இந்த பெண்மையை பெருமைப்படுத்தி ஆண்மை என்பது வானலாக இருந்து புகழ் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, சகோதரி நூலகர் திருமதி சிவகாமி சுந்தரிக்கு கூடுதலாக என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நமது அன்பான அழைப்பினை ஏற்று நம்மிடையே நல்ல பல கருத்துக்களை மனதோடு பேசிய நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் உ. அனார்கலி அம்மா அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை மகிழ்ந்த மனதோடு தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னதாக இந்நிகழ்வினை நடத்துவதற்கு அனுமதி அளித்த முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த வாசகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.